உலகமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஒலிம்பிக் தொடர் பாரிஸ் நகரில் இன்னும் சில மணி நேரங்களில் தொடங்க இருக்கு. வழக்கமான ஒலிம்பிக்ஸ் போட்டிகளை காட்டிலும் இந்த முறை ஒலிம்பிக் போட்டியில் பல வித்தியாசமான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். எப்போவுமே ஒலிம்பிக் போட்டியோட அந்த அதிகாரப்பூர்வ தொடக்க விழாவில் ஒவ்வொரு நாட்டோட வீரர்களும் தங்களோட தேசிய கொடியை ஏந்தி ஒரு அணிவகுப்பு பேரணி போவாங்க. வழக்கமாக இது அந்த ஒலிம்பிக் நடக்கிற இடத்துல இருக்கிற ஸ்டேடியம்குள்ளே நடக்கும், இல்லைனா இதுக்காக ஏதாவது ஒரு இடம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த முறை அதற்கு மாறாக இந்த அணிவகுப்பு பேரணியானது நீரில் நடக்க போகுது. அதாவது பாரிஸில் இருக்கிற செயின்ட் நதியில் தான் இந்த அணிவகுப்பு பேரணி நடக்க போகுது. இதுக்காக மொத்தம் 94 படகுகளை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 10,500 வீரர் வீராங்கனைகள் இந்த ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இந்த படகுகளில் தங்களோட நாட்டு கொடியை ஏந்தி அணிவகுப்பாக போக போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த பேரணியானது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, எப்போவுமே ஆண்கள் தான் ஒலிம்பிக்கில் அதிகமாக கலந்துக்குவாங்க. பெண்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். இந்த ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஆண்களும் பெண்களும் சம அளவில் கலந்துக்கிறாங்க. அதாவது பாலின சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆடவர் மற்றும் மகளிர் ஈக்குவல் அமௌண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ஒரு உறுதிமொழியாக ஒலிம்பிக் சம்மேளனம் ஏற்றிருந்தாங்க. அந்த உறுதிமொழியை நிறைவேற்றும் விதமாக இந்த முறை ஈக்குவல் அமௌண்ட்டில் கலந்துக்கிறாங்க. இது இந்த ஒலிம்பிக்கோட ஒரு சிறப்பம்சமாக பார்க்கப்படுது. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா சில விளையாட்டுகளும் கூட இந்த ஒலிம்பிக்கில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பிரேக்கிங் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான பிரேக் டான்ஸ் அப்படிங்கிறது தான் பிரேக்கிங் அப்படிங்கிற ஒரு பிரிவில் சேர்த்துருக்காங்க. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, கடந்த டோக்கியோ ஒலிம்பிக்லேயே ஸ்கேட் போர்டிங் கேம் இடம்பெற்றிருந்தது. அடுத்தடுத்த ஒலிம்பிக்கில் இதை கண்டினியூ பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிற விவாதங்கள்லாம் நடந்தது. பட் அதுக்கு வரவேற்பு அதிகமாக இருந்தனால இந்த முறை அந்த ஸ்கேட்டிங் போர்டு யூஸ் பண்ணி பண்ணுறதும் இந்த ஒலிம்பிக்கில் இடம்பெற்றிருக்கு. இந்த ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 10,500 வீரர் வீராங்கனைகளை தாண்டி இவங்களோட சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு 14,000 பேர் பல்வேறு நாடுகளில் இருந்து இந்த ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிறதுக்காகவும் அவங்களுக்கான மற்ற உதவிகளை செய்து தரதுக்காகவும் கலந்துக்கிறாங்க. இது ஒலிம்பிக்கில் ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது.